காலை வணக்கம். இந்த சாதாரண ஊழியர்கள், டிபார்ட்மெண்ட் லெவல் சின்ன சின்ன அதிகாரிகள், பேங்க் எம்ப்ளாயீஸ் எல்லாம் தப்பு செஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்க, அவங்கள போட்டு டிபார்ட்மெண்ட்டு ஆக்ஷன் எடுத்து, டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்து, சின்ன தப்புக்கு பெரிய பனிஷ்மெண்ட்டை கொடுத்து அவனை கோர்ட்டு அலைய வச்சு இப்படிலாம் பண்ணுவாங்க. ஆனால் பெரிய அளவில் செய்கிறவனுக்கு அதிகமான பாதுகாப்பு. அது மந்திரியாக இருந்தாலும் சரி, பெரிய பேங்க் எம்ப்ளாயியாக இருந்தாலும் சரி, பெரிய ஆஃபீஸராக இருந்தாலும் கூட இருக்கிற ஆஃபீஸர்ஸு, இந்த மேலதிகாரிகள்லாம் அவர் கூட இணைந்து அவருக்கு அங்கங்கே அந்த வழிமுறைகள், லூப் ஹோல்ஸ் கொடுத்து நீதிமன்றம் சென்று வெற்றி பெறுவதற்கான எல்லா ஏற்பாடும் செஞ்சு தராங்க. சிபிஐயில் கூட அதான் நடக்குது. சிபிஐ விசாரணையில் கூட அவர்கள் மேலதிகாரிகள் வந்து அவங்களுக்கு முழுமையாக கோஆப்ரேட் பண்ணி, சின்ன சின்ன அதிகாரிகள் தான் சிபிஐகள் வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. பெரிய அதிகாரிகள்கிட்ட ஒத்து போயிடுறாங்க. எல்லாம் அதிகாரம் படைத்த பெரிய அதிகாரிகள்கிட்ட நம்ம வேறு வகையில் லாபங்கள் எதிர்பார்க்கலாம் இல்லையா? அதனால் அவங்ககிட்ட ரொம்ப ரப் பண்ணிக்க மாட்டாங்க. இதெல்லாம் இருந்தது என்னவோ. சரி, இந்த மாதிரி ஒரு வழக்கு இதை தீர்ப்பு கொடுத்துருவாங்க உச்ச நீதிமன்றத்தில். ஏஆர் 2025, சுப்ரீம் கோர்ட் 2520, ஏஎம் குல்ஷ்ரேஷ்தா வர்சஸ் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. இவர் 34 வருஷம் வேலை செஞ்சுருக்காரு. அண்ட் 2018-19 வந்து அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, சேங்ஷன் கிரெடிட் ப்ரொப்போசல் 16 அக்கௌண்ட்டு சரியாக பார்க்காம கொடுத்துட்றாரு. அதை மாதிரி மறுபடியும் அவருக்கு இன்னொரு கம்பெனிக்கு பண்ணதையும் கொடுத்து அவர் சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அவர் நேராக அலகாபாத் ஹைகோர்ட்டில் போய் ரிட்டு போட்டு சஸ்பென்ஷன் ஆர்டர் கேன்சல் பண்ணி, அங்கே இந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க, இல்லை இது வந்து விஜிலன்ஸ் ஆங்கிள் கேஸு, அதனால் சிவிசி கிட்ட சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன்னு ஒன்று இருக்குது, அங்கே போய் விஜிலன்ஸ் கமிஷன் அது டெல்லியில் இருக்குது. அந்த டெல்லிக்கு நான் கூட கொஞ்ச நாள் சென்ட்ரல் ஸ்டாண்டிங் கவுன்சிலராக இருந்தேன். இப்போ இருக்குன்னா இல்லையான்னு எனக்கு தெரியாது, அது கேஸ் லிஸ்ட்டில் வந்தால் தான் தெரியும். அது இல்லாமல் என்ன ஆச்சுன்னா, அவங்க அங்கங்கே ஸ்டேட்டில் வேறு ஒரு கமிஷன் வைப்பாங்க. அது விஜிலன்ஸ் கமிஷன் ஆக்ட், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஆக்ட் ஒன்று இருக்குது, அதை படிச்சிங்கன்னா தெரியும். அதில்ட்டு இவங்க வந்து கன்சன்ட் அட்வைஸ் வாங்கணுமா. அது எதுக்கு அட்வைஸ்? இந்த இவர் செய்த இந்த குற்றங்கள் வந்து விஜிலன்ஸ் ஆங்கிளில் இருக்கா இல்லையா? விஜிலன்ஸ் ஆங்கிள் எதுக்கு இருக்கணும்? அதை வந்து முழுமையாக படித்து இந்த மாதிரி வேறு இடங்களில் அவ்வாறு நடக்க வாய்ப்பு இருக்கா, அவ்வாறு நடக்காமல் தடுக்கலாமா, இந்த மாதிரி காரணங்களுக்காக தான் இருக்குது. ஆக மொத்தம் அவங்க அதை வாங்காமல் இங்கேயே நீதிமன்றத்தில் பல முறை டேட்டு வாங்கிட்டாங்க, நாங்கள் இன்னும் வரலன்னு. ஆனால் கடைசியில் ஒரு நாள் சஸ்பென்ஷன் ரிவோக் ஆகிடுது. இவர் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிடுறாங்க. அதை மறுபடியும் ஒரு சேலஞ்சு பண்ணுறாரு. சேலஞ்சு பண்ண உடனே அது அங்கே போய் ரிட்டு சிங்கிள் ரிட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. டிவிஷன் பெஞ்ச் ரிட்டு டிஸ்மிஸ். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த ரெகுலேஷன் ஆக்ட் பிரகாரம் சிபிசி கன்சல்டேஷனு கம்பல்சரி, அதனால் நீங்கள் அதை வாங்காமல் நீங்கள் வந்து அது உங்களுடைய நடவடிக்கை மேலஃபைடியாக இருக்குது, ஆர்பிட்ரியாக இருக்குன்னெலாம் சொல்லி சார்ஜ் ஷீட்டை கோஷ் பண்ணிடுறாங்க. அது இவ்வளோ நாள் 6 வருஷம் ரிட்டையர்டாக சூப்பர்வைசேஷன் டேட் வந்து 6 வருஷம் ஆயிடுச்சு. ரிட்டையர்ட் ஆகிட்டார் அவர். அதனால் கடைசியாக அவருக்கு வந்து சேலரியெலாம் அந்த இன்டர் பீரியடில் எதுவும் கொடுக்கல. அது லாஸ்ட் பே சேலரியை மாத்திரம் கொடுக்குறாங்க. என்டைட்டு பேக் ஷால் நாட் பி என்டைட்டு பேக் வேஜஸ் அண்ட் அலவன்ஸுன்ட்டாங்க. ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் வரைக்கும் கொடுத்துருங்க, அவர் வந்து ரிட்டையர்ட் ஆன டேட்டு வச்சுன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்படி தான் பெரியோர் செய்யும் பெரும்பிழையெல்லாம் பெரியோர்களை காப்பது கடமை ஆயிடுச்சு. எல்லாம் சொல்லி என்ன பண்ண போகிறோம், ஒன்றும் வேலைக்காக வச்சுருங்க. காலை வணக்கம், நன்றி.